மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசனுக்கு வந்து திமுக சீட்டு கொடுக்க போறாங்களா இல்ல காங்கிரஸ்ல இருந்து சீட்டு கிடைக்க போகுதா? இது குறித்து நேத்து என்ன பேச்சுவார்த்தை முடிவாயிருக்கு? அவசர அவசரமா கமலஹாசன் ஏன் தன்னோட நிர்வாகிகள் எல்லாம் இன்னைக்கு சந்திக்கிறாரு? கமலஹாசன் எந்த தொகுதியில எந்த கட்சியோட நின்று போட்டியிட்டாலும் அவரை கவுண்டர் பண்றதுக்காக, அவரை தோற்கடிக்கிறதுக்காக சில ஸ்ட்ராட்டஜியை நாங்க பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாஜக வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. பாஜகவினுடைய திட்டம் என்ன? ஒரே வாரத்தில் 2 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி வந்து அண்ணாமலை மேல மிக மிக கோபமா இருக்காராம். சில விஷயங்களை நேரடியாவே கேட்டுட்டாராம். ஏன் அண்ணாமலை மேல பிரதமர் மோடி இவ்வளவு கோபமா இருக்காரு? அவரு என்ன கேட்டாரு? ஒரு பக்கம் ஓபிஎஸ், இன்னொரு பக்கம் டிடிவி, இவங்க 2 பேரும் பாஜகவுக்கு சில நிபந்தனைகளை வைக்கிறாங்க. அந்த நிபந்தனையை சமாளிக்க முடியாம அண்ணாமலை குழம்பி போய் நிற்கிறாரு. ஓபிஎஸ் டிடிவி வைக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன? அண்ணாமலை தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? அதிமுகவினுடைய தொகுதி பங்கீடுல பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில ஒரு புது பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்தை சால்வ் பண்றதுக்காகவே அதிமுகவினுடைய வேலுமணியும் தங்கமணியும் போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு முடிவு குறித்து பேசிட்டு வந்திருக்காங்க. பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் இடையில என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, இதுல அதிமுக என்ன சொல்யூஷனை கொடுத்திருக்காங்க? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் தேதி வந்து இன்னும் அறிவிக்கப்படலை. ஆனால் கூட்டணி கட்சிகள் வந்து தொகுதி பங்கீடில் பயங்கர மும்முரமாக இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அதிமுக தலைமையில் இன்னொரு கூட்டணி, பிஜேபி எப்படியாவது ஒரு கூட்டணியை அமைச்சரணுங்கிற முயற்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து தனித்து வந்து நிற்கிறாரு எப்பவும் போல. இதில் திமுகவினுடைய கூட்டணி பலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எலுக்கும் கொங்கு நாடுக்கு வந்து தொகுதிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிபிஎம் சிபிஐ இவங்களுக்கு வந்து தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது எல்லா பத்திரிகையிலுமே செய்தி வந்துருச்சு. எந்தெந்த தொகுதிகளை வந்து இந்த 4 கட்சி நிற்க போறாங்க, அவங்களோட கேண்டிடேட் என்ன, ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஃபைனல் ஆயிருச்சு. திமுக கூட்டணியில் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாத விஷயம் காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகளும், அதே போல மதிமுக கேட்கக்கூடிய தொகுதிகளும். காங்கிரஸ்ல வந்து செல்வ பெருந்தகை தலைமைக்கு வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு விதமான டபுள் டிஜிட் நம்பர்ஸ் கேட்கிறாரு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் திமுக தரப்புல வந்து 5லிருந்து 6 சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதான் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல். இதில் கவனிக்கப்பட வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் தலைமையா செல்வ பெருந்தகை வந்தோடனே அதிமுக வந்து எங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையான கருத்துக்கள்லாம் சொன்னார். பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்களை வந்து அவர் திருப்பி எடுத்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தரப்புலேருந்து சில முக்கியமான ஆட்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே கொடுக்கக்கூடிய தொகுதியிலிருந்து எங்களுக்கு வந்து குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, செல்வ பெருந்தகை நான் ஒரு காங்கிரஸ் தலைவராக தலைமையேற்றதுக்கு பிறகு காங்கிரஸுக்கு ஒரு டபுள் டிஜிட் எம்பி சீட்டை காமிக்கணும், அதுதான் வந்து காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து ஓப்பனாகவே பல இடத்துல பேசிகிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வருது. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த சீட்லேருந்து அதிகமான சீட்டை வந்து அவர் கேட்கறதுக்கான முயற்சிகள் இருக்காரு. ஆனால் திமுக தரப்புல ஏற்கனவே கொடுத்த சீட்லேருந்து குறைச்சி தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் அல்லது நாளைக்கும் இந்த தொகுதி பங்கீடுகள் வந்து ஒட்டுமொத்தமாக முடிக்கப்படும். மதிமுக தரப்புலேருந்து ஒரு சீட்டு கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்க. இன்னொரு சீட்டு வந்து ராஜ்யசபா சீட்டா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை நடக்குது. இதுவும் இன்னைக்கு ஃபைனலைஸ் ஆயிரும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மதிமுக இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஓப்பனாகவே வந்து இந்த கூட்டணியில் வந்து சீட்டு பங்கீடுல வந்து முறையாக நடக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா எழுதினாங்க. மதிமுகவினுடைய தலைவர் வைகோ வந்து நேரடியாவே கடிதத்தின் மூலமாகவும் சரி அறிக்கையின் மூலமாகவும் கண்டனத்தை தெரிவிச்சாரு. அதுக்கு பிறகு அந்த சலசலப்பு ஓஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் யாருன்னா கமலஹாசன். இன்னைக்கு பேசும் பொருளே அவதான். ஏன் அப்படின்னா, இப்ப கமலஹாசன் எந்த கூட்டணிக்கு போறாருன்னு இது வரைக்கும் முடிவே ஆகல. அவர் ஏற்கனவே என்ன சொன்னாரு, திமுக கூட்டணி எனக்கு வந்து பெட்டர், நான் திமுகவோட சேர்ந்து நிக்க போறேன் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா திமுக தரப்பு இது வரைக்கும் கமலஹாசனுக்கு வந்து எந்த சீட்டுமே ஒதுக்கப்படல. இன்னொரு பக்கம் என்ன பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னா, காங்கிரசுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சீட் இருக்கு இல்லையா, அதாவது திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு ஒதுக்கப்படக்கூடிய சீட்ல இருந்து ஒரு சீட்டை வந்து கமலஹாசனுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கறதான் பேச்சுவார்த்தையா பத்திரிகைகளை தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா கமலஹாசன் வந்து தன்னோட நிர்வாகிகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போட்டிருக்காரு. இப்ப கமலஹாசன் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர் வந்து ஏதோ படத்துல வந்து கமிட் ஆயிருக்காரு போல இருக்கு. அதனால வெளிநாட்டுக்கு ஷூட்டிங் போகணுமா, வெளிநாட்டுக்கு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி வந்து முடிவு செஞ்சிடணும் அப்படின்னு வந்து அவசர அவசரமா அவர் பேசுறாரு. ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்னாரா, நான் ஒரு முழு நேர அரசியல்வாதி கிடையாது, பார்ட் டைம் அரசியல்வாதிங்கிற மாதிரி தான் அவர் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. அந்த பார்ட் டைம் மனநிலை தான் வந்து
தொகுதி பங்கீடுலயுமே இருக்காரு. இப்ப ஃபுல் டைமா முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே வந்து கேட்கிற சீட் இங்க கிடைக்க மாட்டேங்குது. இவர் வந்து ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் தன்னை சொல்லிக்கிறாரு. அதனால சீக்கிரமா நான் கேட்கறது கொடுத்துருங்கப்பா, நான் ஒரு முக்கியமான ஆளு, நான் வந்து வெளிநாட்டுல ஷூட்டிங் போகணும், அங்க நிறைய எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, பல கோடி பணம் போட்டிருக்காங்க, அதனால திமுக காங்கிரஸ்டையும் ஒரு ஃபைனலான ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இதுல வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. ஏற்கனவே கமல் கேட்ட கேள்விக்கு வந்து செல்வ பெருந்தகை வந்து மலுப்பலான ஒரு பதில சொல்லிட்டு போயிட்டாரு. திமுக தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லல. இதுக்கு என்ன அடிப்படையில் காரணம் சொல்றாங்க அப்படின்னா, கமலஹாசன் 2 தொகுதி கேட்கிறாராம். அதுல குறிப்பா கோயம்புத்தூர்ல ஏற்கனவே நின்று தோத்து போனாரு பாத்தீங்களா, அந்த தொகுதியும் கேட்கிறாராம். ஏற்கனவே வந்து கோயம்புத்தூர்ல நின்று கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாங்க, அவர் தோத்து போனாரு. அதே தொகுதியை கேட்டு அதிலேயே ஜெயிச்சு நான் வந்து ஒரு வெற்றியை சுவைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அந்த தொகுதியை கேட்கிறாருன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு தொகுதி எக்ஸ்ட்ரா வேற கேட்கிறாராம். தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பலமான கட்சியா இருக்கிறது விசிக, அவங்களுக்கே வந்து நாங்க 2 சீட்டு தான் ஒதுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக பேசிக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் பாத்தீங்கன்னா முனைவர் திருமா வந்து ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் போட்டு தன்னுடைய பலத்தை வந்து வெளிப்படையாவே தென்னிந்தியா முழுக்கவே நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு வந்து விசிக வந்து தென்னிந்தியா முழுக்க போட்டி போடுறாங்க. கடைசியா நடந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது வந்து விசிகவினுடைய முழு பலத்தையுமே தமிழ்நாட்டுக்கு காமிச்சிருக்கு, திமுக காமிச்சிருக்கு, தென்னிந்தியாவுக்கு காமிச்சிருக்கு. இவ்வளவு பலமா இருக்கக்கூடிய விசிகவுக்கே 2 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு திமுக கூட்டணியில் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும்போது, எனக்கு அதாவது இந்த பார்ட் டைம் பொலிட்டிஷியனா இருக்கக்கூடிய கமலஹாசன் இருக்கார் இல்லையா, எனக்கு 2 சீட்டை கொடுத்துருங்க, நான் படத்தில் நடிக்க போனோம் அப்படிங்கிறாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இந்த பரபரப்பான சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு மோடி பல டோஸ் விட்டுருக்காராம். கடந்த ஒரு வாரத்துல பிரதமர் மோடி 2 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். அவர் தமிழ்நாட்டுக்கு இல்ல, தென்னிந்தியாவில் ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்படியாவது தமிழ்நாடு தெலுங்கானா இங்க வந்து ஒரு செல்வாக்கு செலுத்தி ஒரு 2 சீட்டாவது ஜெயிச்சிடணும், அதாவது தென்னிந்தியாவில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தலைகீழான முயற்சிகள்ல வந்து ஈடுபடுறாரு. ஆனா அதுல ஒன்றும் ரிசல்ட் வர்ற மாதிரி தெரியல. அந்த ரிசல்ட்டை கெடுக்கிறதே அண்ணாமலையா அப்படின்னு தான் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. ஏன்னா பிரதமர் மோடியே கடுப்பாயிருக்காருன்னு சொல்றாங்க. நீ நடைபெறம் எல்லாம் நடந்தது போதும், நிறுத்துங்க, முதல்ல கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணுங்க, உங்களால கூட்டணியே ஃபைனலைஸ் பண்ண முடியல, இதுல நடைபெறம் வேறையா அப்படின்னு கேட்ட மாதிரியான பல செய்திகள் வருது. இந்த செய்திகள் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தே முடிவாயிரும். ஏன் அப்படின்னா அண்ணாமலை வந்து பயங்கர பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. நாளைக்கு 5 மணிக்கு பாருங்க, நாளானைக்கு 6 மணிக்கு பாருங்க, எங்க கட்சியில பெரும் தலைகள் பெரும் புள்ளிகள் வரப்போறாங்கன்னு சொல்லி எங்களோட கூட்டணி பேசுறதுக்காக தொகுதியை பங்கீடுறதுக்காக அலையலையா வரப்போறாங்க கமலாலயத்துக்கு அப்படின்னாரு. வெறும் மைக்கு மட்டும் தான் இருந்தது, ஒரு ஆளையும் காணோம். எந்த கட்சிக்காரனும் அந்த பக்கம் வரக்கூட கிடையாது. இப்ப கூட மோடி வந்தப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நார்த் இந்தியா காரங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் உட்கார வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சாங்க. அங்க தமிழ்ல பேசினவங்க என்ன பேசினாங்கன்னு அங்க வந்த கிரௌடு பாதி பேருக்கு புரியல. ஏன்னா எல்லாமே வடநாட்டுக்காரங்க. மோடி பேசுனது மட்டும் தான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கூட்டத்துக்கு வந்த மோடி தான் தெளிவா அண்ணாமலை சொல்லியிருக்காரு, நீ தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவரா இருக்கீங்க, மக்கள்கிட்ட செல்வாக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எப்படி வெளியே தெரியணும் அப்படின்னா உங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை எந்த அளவுக்கு பங்கீடு கொடுக்குறீங்க, எத்தனை கட்சியை கூட்டணிகளை கொண்டு வரீங்க, அதுதான் உங்களுடைய பலத்தை நிரூபிக்கும். நான் நடைப்பயணம் போறேன், கூட்டத்தை கூட்டுறேன், இதுல எல்லாம் உங்களுடைய பலத்தை நிரூபிக்காது. ஏன் இது வரைக்கும் பாஜக கூட எந்த கட்சியும் நேரடியா கூட்டணிக்கு வரல அப்படின்னு வந்து நேரடியாவே அண்ணாமலையை பார்த்து கேட்டிருக்காரு போல இருக்கு. பிரதமர் மோடி என்ன கேட்க வராரு அப்படின்னா, அதிமுகவை ஏன் பாஜகக்குள்ள இணைக்க முடியல, அந்த கெப்பாசிட்டி அண்ணாமலைக்கு இல்லையா அப்படின்னு பாக்குறாங்க. இங்க பாஜகவுக்கு வந்து தலைமையெல்லாம் 2வது பட்சம், தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு கூட்டணியை யாரு ஒழுங்கா ஏற்படுத்துறாங்களோ அவங்கள தான் தலைமையா பாக்குறாங்க. இல்ல அப்படின்னா மத்த கட்சியிலிருந்து உன்னால எத்தனை ஆளை பிடிக்க முடியும், அப்படி ஆள் பிடிச்சு நீ எத்தனை பேர் வந்து பாஜக கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறதா ஒரு கட்சியினுடைய தலைமை பண்பாவே பாத்தீங்கன்னா பாஜக நினைக்குது. ஏன்னா கடந்த 7-8 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, மாநில கட்சிகள்ல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இடி ரைட விட்டோ இல்ல பணத்தை ஆசையை காமிச்சு குதிரை பேரங்கள் பேசி எம்எல்ஏ எம்பிக்களை வந்து பாஜக கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து கடந்த 7-8 ஆண்டு கால வரலாறு. அதே பேட்டர்னை தான் வந்து நீங்க தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணணும். தமிழ்நாட்டில் திமுக இருந்து எத்தனை அமைச்சர்கள் வர, தமிழ்நாட்டில் திமுக இருந்து எத்தனை பேர் வந்து நீங்க வந்து பாஜக கொண்டு வர போறீங்க, குறைஞ்சபட்சம் அதிமுகவையாவது காலி பண்ணியாச்சு, 2-3 உடைச்சாச்சு, அதிமுக இருந்து ஏன் யாருமே வரமாட்டேங்கிறாங்க, இதை கொண்டு வர கூடவா அண்ணாமலை கெப்பாசிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரி பயங்கர கடுப்புல தான் வந்து பிரதமர் மோடி வந்து கூப்பிட்டு ஒரு டோஸை விட்டுருக்காரு போல இருக்கு. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட நிக்கிறது இந்த பாரிவேந்தர், ஏசி சண்முகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் கட்சியிலேயே அவர் ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பாரு. அவர் வந்து காசை கொடுத்து எம்பி சீட் வாங்குறதுக்காக அந்த ஒரு ஆள் மட்டும் தான் இருப்பாரு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஜி.கே. வாசன் ஒருத்தர் இருக்காரு. ஏர்போர்ட்ல தனியா போவாரு, தனியா வருவாரு. அவர் ஒரு கட்சிக்காரன்னு யாருக்கும் தெரியாது. அவர் வந்து நானும் கூட்டணியில சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. இந்த ஜி.கே. வாசனுடைய அப்பா தான் பாத்தீங்கன்னா 1999 வாஜ்பாய் வந்து பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் அரசாங்கம் அமைச்சப்போ அதை வந்து கலைச்சதே அவர் தான். அவர் வந்து ஆதரவு தராம ஆதரவு வாபஸ் பண்ணி பிஜேபியினுடைய ஆட்சியை கலைச்சு வாஜ்பாயை பிரதமர் பதவியில இருந்து இறக்குனது அவர் தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் பையன் ஜி.கே. வாசன் தமிழ்நாட்டில் பாஜகவை எப்படியா வளர்த்தணும், இந்த கூட்டணியை வந்து சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த முட்டு எந்த அளவுக்கு தெரியல. இந்த நேரத்தில் பரபரப்பான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாஜக கூட்டணிக்குள்ள ஓபிஎஸும் டிடிவியும் உள்ள வர்றாங்க. ஓபிஎஸ் 10 சீட்டு கேட்கிறாராம். அடேங்கப்பா. டிடிவி அவர் சார்பில் ஒரு 10 சீட்டா, 40 சீட் இருக்கு, நிக்கிறது கூட ஆள் கிடையாது. பிஜேபி கிட்ட வந்து ஒரு பூத் கமிட்டி கூட ஆள் கிடையாது. அட்லீஸ்ட் நாமளாவது ஒரு 10
10 சீட் எடுத்து வச்சு ஒரு பெரிய கட்சியா பில்டப்பா காமிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஆளுக்கு 10 சீட்டு கேக்குறாங்களா. இதுல வந்து அண்ணாமலை 10 சீட்டு தர முடியாது, எங்களுக்கே கேண்டிடேட் வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்க, நிறைய எம்பிக்கள் நாங்க நிறுத்தணும், அதனால வந்து நாங்க மொத்தமாவே 10 சீட்டு தர்றோம், ஆளுக்கு 5 பிரிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து அவர் கட்சியில வந்து நிறைய பேர் கூட்டம் கூட்டமா எம்பி சீட்டுக்கு இருக்காங்களாம். காலங்காலமா அவ்வளவு பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியில வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க போல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 10 சீட்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு எப்படி 10 சீட்டு கொடுக்க முடியும்னு சொல்லி அதிர்ச்சியில வந்து அண்ணாமலை இருக்காராம். இதனாலதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இடையிலையும் ஓபிஎஸ் டிடிவிக்கு இடையில ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஓடிட்டு இருக்கு. உட்கார்ந்து பேச்சுவார்த்தைக்கெல்லாம் பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் எந்த முன்னேற்றம் நடக்கப்படல. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பிஜேபிக்குள்ள அதிமுகவை கொண்டு வரதுக்கான பல முயற்சிகளை மத்தியில் அமித்ஷா வந்து செய்யறாரு. ஏன் நேரடியாவே பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடிக்கு கெடு எல்லாம் வச்சார். கெடு முடிஞ்சு ஒரு நாள் ஆயிருச்சு. இந்த கெடுவுக்குள்ள அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தாகணும் அப்படின்னு பல கெடுக்களை வந்து அமித்ஷா வந்து முயற்சி பண்றாரு. ஆனா லோக்கல்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து இது குறித்து எந்த முயற்சியுமே எடுக்காம இருக்காரு. ஏன்னா அவருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து பிஜேபியோட இணையறதுல ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு. கொங்கு பகுதியில் தான் ஒரு தனித்த தலைவன், எனக்கு போட்டியா எடப்பாடியார் இருக்கக்கூடாது, நான் தான் வந்து கவுண்டர் சமூகத்திலிருந்து வந்த முக்கியமான தலைவன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசிட்டு திர்றாரு. இது வந்து பாஜகவினுடைய மைய குழுவுக்கு மேலிடத்துக்கு வந்து ஏற்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் பிரதமர் மோடியினுடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. வந்து பல்லடத்துல வந்து பேசின மோடி வந்து உங்களுக்கே தெரியும், முழுக்க முழுக்க அந்த பேச்சோட மொத்த சாரமே வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் புகழ்ந்து பேசினார். எம்ஜிஆர் வந்து மிக உயர்ந்த மனிதர், எம்ஜிஆர் அசிங்கப்படுத்துற மாதிரியான ஆட்சிகள் நடக்குது, ஜெயலலிதா எவ்வளவு பெரிய முக்கியமான ஆள், ஏன்னா நீங்க தான் கைது பண்ணி ஜெயில எல்லாம் வச்சீங்க இல்லையா, அந்த ஜெயலலிதா ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. இது எதுக்கு அப்படின்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி வந்து பாஜகவுக்கு இழுக்கணும். அதே சமயத்துல கூட்டணிக்கு வந்து ஒரு தூண்டில் போட்டு பார்த்தாரு. ஆனா அந்த தூண்டில வந்து யாரு கையில இருந்து நழுவ விடுறாங்க அப்படின்னா அண்ணாமலை அப்படிங்கிறது டெல்லியினுடைய மேலிடத்துக்கே தெரியுது. அதனால அண்ணாமலையை வச்சிருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே, அதாவது தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவரா அண்ணாமலை வச்சிருக்கலாமா வேண்டாமா, தூக்கி அடிச்சிடலாமா அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில தான் முடியாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு இந்த கூட்டணியில் நடந்த பஞ்சாயத்துக்கள்லயே ஒரு பெரிய கேள்வியா வந்து முடிஞ்சிருக்கு. ஏன்னா பிரதமர் மோடி பேசி ஒரு நாள் தான் ஆகுது. அவர் பேசி ஒரு நாள் 2 நாள் கழிச்சு டெக்கான் குரோனிக்கல் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்த அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் அவர் விமர்சிச்சிருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அண்ணாதுரையவே விமர்சிச்சாரு. அப்பவே ஒரு பரபரப்பா அதிமுக தரப்பட்டது நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. இது மட்டும் இல்லாம அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியா அண்ணாமலை வந்து காமெடி பண்றது அப்படிங்கிறது ரொம்ப வழக்கமான விஷயமா இருக்கு. அவர் ஒரு குடுகுடுப்பக்கார மாதிரி இருக்காரு, அவர் வந்து ஒரு புள்ள பிடிக்கிற மாதிரி வந்து எம்எல்ஏ எம்பிக்களை பிடிக்கலான்னு பாக்குறாரு. இதுல இடையில வேலுமணி தங்கமணி வந்து பாஜகவுக்கு வரப்போறாங்க, ஒரு பெரிய பிக் நியூஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் மாதிரி ஒரு பில்டப் எல்லாம் வந்து அண்ணாமலையும் வானதி சீனிவாசன் எல்லாமே ஒரு பெரிய பில்டப் கொடுத்தாங்க. அந்த பில்டப் எல்லாமே ஒண்ணு இல்லாம சுக்குநூறா உடஞ்சு போச்சு. வெறும் மைக்கோட தான் கமலாலயம் காட்சி அளிச்சது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதனால அண்ணாமலை பயங்கர கடுப்புல தான் டெல்லியினுடைய மையம் உட்கார்ந்துருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது புரட்சி பாரதம், புதிய தமிழகம், எஸ்டிபிஐ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப பாமகவும் தேமுதிகவும் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. இவங்களோட வந்து எடப்பாடியினுடைய தூதுவர்கள், எடப்பாடியினுடைய நெருங்கிய நண்பர்கள், எடப்பாடியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வேலுமணியும் தங்கமணியும் நேரடியாவே போய் பிரேமலதாவை பார்த்து பேசியிருக்காங்க. சிவி சண்முகமா இருக்கட்டும், இல்ல இன்னும் சில குழுக்களா இருக்கட்டும், ஏற்கனவே வந்து பாமக தலைமையை நேரில் சந்திச்சு எவ்வளவு சீட்டு கொடுக்கிறது அப்படிங்கிறது குறித்தான பேச்சுவார்த்தை வந்து ஏற்கனவே துவங்கி ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. இதுல முக்கியமான பிரச்சனையா பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து தேமுதிக கேட்கறாங்களாம். அந்த பகுதிகளில் பாமக பலமா இருக்காங்க. இந்த பாமக கேட்கக்கூடிய தொகுதிகளை தேமுதிகவும் கேட்குது, தேமுதிக கேட்கக்கூடிய சில தொகுதிகளை பாமக கேட்கறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள எத்தனை தொகுதிகள் கொடுக்கிறது, எந்தெந்த தொகுதிகளை கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பஞ்சாயத்தாவே ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. தேமுதிக 5 சீட்டு கேட்கறாங்களாம். அதே சமயத்துல பாமக 6+1 கேட்கறாங்களாம். தோத்து போனாலும் அன்புமணி எப்படியாச்சும் எம்பி ஆக்கிரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை கேட்கறாங்க. இதுல ஒரு பக்கம் அதிமுக இவங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணுமா, இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இழுபறி போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் கொடுக்கறதே 3 சீட்டு 4 சீட்டா கொடுத்தாலும் பாமகவும் தேமுதிகவும் அடிச்சுக்குவாங்க. இவங்களுக்குள்ளேயே வந்து தொகுதியில வந்து ஒரு முரண்பாடு ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த சீட்டை கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகமே வந்து அதிமுக தரப்புல வந்து எழுந்திருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. இன்னொரு பக்கம் எடப்பாடியார் வந்து அமித்ஷாவுக்கு கட்டுப்படுவாரா, கட்டுப்பட மாட்டாரா, அப்படி கட்டுப்படாத ஒருத்தராக இருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஜெயிச்சா அதுக்கப்புறம் அதிமுகவினுடைய தலைவரா எடப்பாடி இருப்பாரா, இல்ல சிறையில் இருப்பாரா, வேலுமணியும் தங்கமணியும் வந்து பல்வேறு வழக்குகள் வந்து அவங்க மேல இருக்கிறதாகவும், பாஜக ஜெயிச்சால் அவங்க வந்து சிறைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் பத்திரிகை செய்திகள் சொல்லுது. இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், கூட்டணி பரபரப்பு போயிட்டு இருந்தாலும், தேர்தல் தேதி எப்ப அறிவிக்கப்படும், நம்மளோட கூட்டணி யாரு, எவ்வளவு வாக்கு வரும், இதெல்லாம் பரபரப்பா
பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சூழ்நிலையில ஒரே ஒரு கட்சி தனக்கு சின்னம் கிடைக்குமா, சின்னத்தோட நமக்கு ஒரு கூட்டணி ஏற்படுமா அப்படின்னு மிகப்பெரிய கவலையில் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். கூட்டணிகளை உருவாக்கக்கூடிய கட்சி எல்லாம் நம்ம கூட்டணி யாரு அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க. பாவம் கட்சி நமக்கு கூட்டணியா இருக்குமா அப்படிங்கிற கவலையும் வருத்தத்தில் தான் வந்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய சின்னத்தை இழந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. விவசாய சின்னம் வந்து நாம் தமிழர் இருந்து பிடுங்கினதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி நேரடியாவே சீமான் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை பாத்தீங்கன்னா அவங்க சோம்பேறித்தனமா இருந்துட்டாங்க, அவங்க அப்ளை பண்ணாம விட்டாங்க, அதுக்காக நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தரப்புல பேட்டி கொடுக்குறாரு. இதே சமயத்துல தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி டெல்லி ஹைகோர்ட் எல்லாம் போய் பயங்கரமா வழக்கு போட்டு சின்னத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கறாங்க. ஜட்ஜே சொல்றாரு உங்களுக்கு ராசி இல்ல, விட்டுருங்க, ஏன் தேவையில்லாம பஞ்சாயத்து பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டோட கூட்டணி நிலவரங்கள் வந்து ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள இந்த கூட்டணிகளுடைய தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது முடிவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள வந்து தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.